நாகை அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, வணிகர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது நாகை அருகே பாலியல் வன்புணர்வால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி வணிகர்கள் கடையெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் பறவை பகுதியில் உள்ள காய்கறி சந்தையும் மூடப்பட்டுள்ளதோடு அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருப்பதால் அப்பகுதியில் கடுமையான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கை பையனூரை சேர்ந்த ஒரு கணவரை இழந்த 40 வயது பெண்ணிற்கு அவருடைய 16 வயது மகளுக்கும் தனியாக வீட்டில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு பாலியல் பலாத்காரம் முயற்சி செய்து மர்ம நபர் தப்பி ஓடிய நிலையில போலீசார் அவர்களை சிசிடிவியோடு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இருப்பினும் பாதிக்கப்பட்ட அந்த 40 வயது பெண்ணின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அந்த இளம் பெண்ணிற்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி. விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.